ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 34வது வகுப்பு. இந்த பதிவு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி பதிவுலேருந்து வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நளினா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? அது ஒன்றும் பேச மாட்டேங்குது. வாயை திறந்து பேசி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? வாயை திறந்து ராணி எங்க கோவமா இருக்குது போல. என்ன நளினா பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க எவ்வளவு நேரமா அங்கே போறேன். சரி வந்துட்டேன். எவ்வளவு நேரம் நின்றுட்டு வந்துட்டேன். அதான் முறைச்சிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கு. பின்ன என்னவா? இல்ல, நளினாக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு போடலாம்னு நினைச்சிட்டு அளவெடுத்து பேசாது, நம்மளுக்கு புரியல, அளவெடுத்து பார்ப்போம்னு நினைச்சிட்டு நின்னேன். சரி இன்னைக்கு போட வேண்டிய வீடியோ வந்து வேற, அது இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இது இந்த முறை முறைக்கிறது நான் பக்கத்துல போயிருக்க மாட்டேன். சரி ரைட்டு. இன்னைக்கு பதிவில் என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. அது ஏமா நான் தானே சொல்லுவேன், நீங்க ஒன்று சொல்லுவீங்க. இல்ல இன்னைக்கு வந்து ஒரு 10-12 வயசு பாப்பாக்கு ஒரு பிளவுஸ் தைக்க போறோம். ரைட்டா? அது வந்து நம்ம பெரியவங்களுக்கு தைச்ச மாதிரி தைக்க போறது இல்ல. ஏன்னா அது சின்ன குழந்தை தானே. ஒரு நார்மலா கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தைக்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல, அதுவும் நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு. ஒரு சின்ன பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா சாதாரண நார்மலா அதை எல்லாருக்கும் கிராஸ் வச்சு தைக்கிற மாதிரி தைக்க கூடாதுல்ல, அது நல்லா இருக்காது. அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அழகா ஃபேன்சியா தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சட்டை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது மாடல் எப்படி போடலாங்கிறது இனிமேதான் யோசிக்கணும். ஆனா கட்டிங் வந்து நீங்க பாத்துக்கோங்க. தைக்கும் போது ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஏதாவது ஒரு மாடல் போடுறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன ராணி? ஏன்னா நமக்கு தேவை அந்த மெஷர்மெண்ட் மட்டும் தான். அப்புறம் வழக்கம் போல் ஏதாவது சொல்லணும். எனக்கு வாய் துருன்னு இருக்கு, உங்களுக்கும் கடுகடுன்னு இருக்கும். அதான் நான் எனக்கு சொல்றதுக்கு வாய் துருன்னு இருந்தாலும் அவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கும். ஐயா என்ன சொல்ல போறேன்ட்டு. சரி பரவாயில்ல, எல்லாருமே நான் சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாருமே கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன ராணி? அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவத்தை உங்களுக்கு சொல்லும்போது, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது, இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்ல என்ன ராணி? சரியா தானே சொல்கிறேன்? சரியா தானே சொல்கிறேன்? சரியா தானே சொல்கிறேன்? சரியா தான் சொல்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசப்படுத்தும் போது எனக்கு ரேட்டு இவ்சாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, ஒரு தடவை சொல்லிட்டு விடுவீங்க, மற்ற சொல்றீங்க. அதாவது ராணிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதாவது வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்காங்களா ராணி? அப்படியே மூலையிலே உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதாவது கழுத்து வரைக்கும் இருக்குன்னா எங்களுக்கு தலைக்கு மேலே கூட இருக்குது, நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை அந்த கஷ்டத்தை தாண்டி போகிறது தான் நம்மளோட வாழ்க்கை. பூமியில் பிறந்து வந்துட்டோம். அந்த பிறந்ததுக்குண்டான அடையாளத்தை இருக்கிற அந்த காலகட்டத்தை ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம இங்கே பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும். என்னதான் இருந்தோம் பிறந்தோம் செத்தோம் அப்படின்னு போயிடாம நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை, ரொம்ப பிரபலமாக ஆகணும்னு இல்லை, ஒரு 4 பேருக்கு கூட நல்ல விஷயம் செஞ்சோம்னா போதுமானது. அதை மனசார செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். மற்றபடி மனசு உடஞ்சி போய் மூலையில் உட்காந்துட்டு இனிமேல் நமக்கு வாழ்க்கை இல்லை, என்ன முன்னேற போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும்ல. இப்போ வந்து நான் டாக்டர் ஆக போகிறேன், ஒருத்தவங்க இன்ஜினியர் ஆக போகிறேன், ஒருத்தவங்க வந்து நான் சொந்தமாக கடை வச்சு நல்லா முன்னுக்கு வர போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் ஒரு சொந்த வீடு கட்டி நான் வாழணும், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அதை ஒன்றுக்கு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வழியில் அவன் சொன்னா இவன் சொன்னா நின்றுக்கிட்டே இருந்தோம்னா அங்கேயே நிற்க வேண்டியதான், எரும மாடு மாதிரி நிற்க வேண்டியதுதான். அவன் சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம நகண்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா அவன் இன்னொருத்தனை எவனா சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுதான் நடக்கும், இதுதான் நடைமுறை. நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளோட இலக்கு எதுன்னு வந்துச்சு, அந்த இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தோம்னா சீக்கிரம் நம்மளை ஜெயிக்க முடியும். சீக்கிரம் ஜெயிக்கலனாலும் நம்ம பயணிக்கிற காலமே வந்து வெற்றியை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் என்ன ராணி? நம்ம போய் ஜெயிச்சு நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளோட வெற்றி பயணம் போக 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 மனசில் சந்தோஷங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? கடினமான உழைப்பும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எல்லாமே ஆணித்தனமாக இருக்கணும்.
ரைட்டா? சொல்லி முடிச்சிட்டேன்னா கட்டுன்னு இருக்கா, கோபமா இருக்கா? கோவப்படாதீங்க. நான் சொல்ற எல்லா விஷயங்களும் உங்களோட நன்மைக்கு மட்டும் கிடையாது, என்னையும் திருப்திப்படுத்திக்கிறதுக்காக. ஏன்னா எங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இருந்தாலும் எங்க உதட்டுக்கு தெரியாது அந்த கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உதட்டை வந்து சந்தோஷமா அதை சிரிக்க பழக்கி கொடுத்துருக்கோம். இன்னும் ராணி ஈ அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பழகி அப்படியே சிரிச்சு பழகியாச்சு. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற சொத்தே அதுதான். ஆமா, விலை மதிக்க முடியாத ஒரு சிரிப்பு தான் நம்மளோட சொத்து. மற்றபடி கஷ்டத்தை வெளிப்படுத்தி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுனால எதுவுமே மாறாது. இதுக்கு முந்தின நிமிஷத்தை நம்மளால மாற்ற முடியாது, இதுக்கு அடுத்து வரப்போற நிமிஷத்தை சந்தோஷமா சிரிக்க முடியும் இல்லையா? இதுக்கு முன்னாடி சோகமா இருந்தோங்கிறக்காண்டி நான் போய் இதுக்கு முந்தின நிமிஷத்துக்கு சிரிச்சுட்டு வரேன்னா முடியாது இல்லையா? இதுக்கு அடுத்து வரப்போற நிமிஷத்துக்கு நான் சந்தோஷமா சிரிப்பேன் அப்படின்னு நம்மளால உறுதி சொல்ல முடியல. அதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ராணி ரொம்ப பேசிட்டேனா? அப்படித்தான் பேசுவீங்க. அப்படித்தான் பேசுவேன். கரெக்டா? நீங்க சொன்ன மாதிரி. சரி, ரைட், இனிமேல் கேட்க மாட்டேன். சீக்கிரம் நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ராணி காலில் மிதிக்குது, சீக்கிரம் வீடியோக்குள்ள போகணும்னு சொல்லி காலில் மிதிக்குது. ஏங்க நீங்க அறுக்குறேன்னு சொல்றீங்களா இல்லையா? ராணி எனக்கு சொல்லுது, எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல. சரி, நான் மிதிக்கலாம் இல்ல, வீடியோக்கு போவோம்னு சொன்னேன். அப்படியா? வீடியோக்குள்ள போகிற காலம் மிதிச்சா என்ன அர்த்தம்? நீ பேசுறத நிப்பாட்டி வீடியோக்கு போவோம்னு அர்த்தம், அப்படிதானே? சரி, ரைட், நான் நிப்பாட்டிடுறேன். சரி சரி, காலம் மிதிக்கல, சரியா? சரி, வேற எப்படி சொல்றது? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே சொல்லிட்டேன். என்னன்னா சீக்கிரம் நம்ம கட்டிங் போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பாலிக்கே அதுக்கு தெரிஞ்ச வழியில எனக்கு சொல்லி கொடுத்துருச்சு. ராணி கரெக்டா தானே? சரி, போகலாம். இன்னைக்கு பதிவில் ஒரு 10-12 வயசு பாப்பாவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ண போகிறேன். ரைட்டா? அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பாப்பா ஏதோ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு போய் எங்கே கடையிலலாம் போய் தைக்கிறதுக்கு ரொம்ப அலைகிறாங்க. அழகாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைச்சிட்டிங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லையா? ரொம்ப வித்தியாசமாக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கு எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கலாம். ரைட்டா? இப்போ நான் கட்டிங் போடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ராணி, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். சரி, இப்போ நம்ம கட்டிங் போடுவோம். ராணி போடலாம். நீ ரெடி ஆயிட்டியா? தயாரா இருக்கியா? கிளம்பிட்டியா? கிளாஸுக்கு கிளம்பிட்டியா? கிளாஸுக்குள்ள நம்ம தான் இருக்கோம். நிறைய பேர் ஆப்சண்ட். ஏன்னு கேட்டால் அது என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி கிளாஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல, அதனால ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 10-12 வயசு பாப்பாவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கட்டிங் போட போகிறேன். என்ன ராணி? இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சாரீ, அதாவது ஒரு பட்டு சாரியில் 3 கலர், க்ரீன், ஆமாம் க்ரீனு, அப்புறம் வந்து ப்ளூ, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிங்க்கு, இந்த 3 கலரும் கலந்த மாதிரிக்கு தான் அந்த சேலை. இதில் வந்து ஸ்கர்ட்டு தச்சு முடிச்சிட்டோம், அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸ்கர்ட்டு தச்சு முடிச்சாச்சு. ப்ளவுஸை வந்து இந்த 3 கலர் வர்ற மாதிரி. ஆமாம், 3 கலரும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்லீவ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால ஸ்லீவ் அப்படியே பார்ப்போம், அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கும் தச்சு காமிச்சிருவோம். ஆனால் கட்டிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். கட்டிங் வந்து சொல்லி முடிச்சிருவோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மாடல் போடுறதுக்கு நான் அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். நம்ம கட்டிங் போட்டு முடிச்சிட்டோம்னா நார்மலாக அந்த கழுத்தெல்லாம் வெட்டாமல் நார்மலாக கட்டிங் போட்டு முடிச்சிட்டோம்னா அப்புறம் அதில் என்ன டிசைன் பண்ணணுங்கிறத அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது மாற்றி டிராயிங் பண்ணிட்டு அப்புறம் கூட பண்ணலாம். ஃபர்ஸ்டே நம்ம யோசிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி தைக்கலாமா இல்லை இப்படி தைக்கலாமா அப்படின்னு பல டைம் யோசனை வரும்ல. நம்மளுக்கு எந்த மாதிரி தைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை வரும். அது பிரகாரம் அப்படியே நம்ம தைக்கலாம். ரைட்டா? இப்போ கட்டிங் போட்டுட்டா எல்லா கிளாஸுக்கு வந்துட்டீங்களா? வந்தாச்சா? சரி, ரைட். நீ அட்டெண்டன்ஸ் எடுத்தியா? எத்தனை பேருக்கு எடுத்த? அவங்க இனிமே தான் போடுவாங்க. கமெண்ட் போடுறத சொல்றியா? வந்துட்டேன் அண்ணா, வந்துட்டேன் இனிமே தானே போடுவாங்க. எல்லாரும் வந்துடுறீங்க, இருந்தாலும் இன்னும் வராதவங்களே வர சொல்லுங்க. ஏன்னா இந்த பயிற்சி வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறது அதை உணர்ந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ராணி கண்டிப்பா. சரி, இப்போ வந்து வழக்கம் போல மார்க் தெரியுமா ராணி? ஒயிட் கலர் தெரியுதா? சரி, ரைட், ஓகே. வழக்கம் போல 1 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ? ஹைட் வந்து 12.5 வைங்க. 12.5யா? சரி, 12.5. ஏன்னா அந்த பாப்பா சின்ன பாப்பா சொல்லும் அவ்வளோதான் ஹைட் இருப்பாங்க. ஆமாம், 12.5. அந்த 12.5 வச்சு கோடு போட்டாச்சு, லைன் போட்டுட்டேன். இது வந்து தையலுக்காக. உங்களுக்கு ஷோல்டர் அளவு எவ்வளோ இந்த பாப்பாவுக்கு? ஷோல்டர் வந்து 13 தான். 13ஆ? ஆமாம். போச்சு, என்னத்தையும் போட்டு உடச்சிட்ட. என்ன ராணி என் ஃபோனா? இல்லைங்க,
சரி என்னமோ விழுந்துருச்சு. ரிமோட் விழுந்துருச்சு. ரிமோட்டா? சரி. எத்தனை இன்ச்சு ஷோல்டர்? 13ங்க. 13ல பாதி 6.5. சரி, நம்ம இது வந்து போட் நெக் தைக்க போறது இல்ல, அதனால நார்மல் நெக் தானே தைக்க போறோம். நார்மல் நெக்னா ஒரு 2.5 இன்ச் போதும். சரி, 2.5 போதும். இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வைக்கலாம். 5 வைக்கலாம். 5 வச்சா போதும்னு நினைக்கிறேன். ஆமா, 5 போதும். இதை சும்மா நம்ம நார்மலா சும்மா நார்மல் கழுத்து நான் வரைஞ்சிருக்கேன். சரி, அப்புறம் நமக்கு டிசைன் வேணா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், போட்டுக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் போதும். 2 இன்ச் 2 இன்ச் தான் நல்லா இருக்கும். ப்ளஸ் தையலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். வழக்கம் போல 13ல இருந்து தான் நம்ம அந்த ஆம்கோல் அளவு பார்க்கணும். அந்த ப்ளவுஸ்க்கு பார்க்கணும். ஆமா, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துட்டே இருக்கும். இப்போ அது கிளியர் ஆக போகுது. இந்த ப்ளவுஸ் வந்து 12 தான். அப்போ 13ல இருந்து எப்படி அளவு எடுக்கிறது? அப்போ என்ன செய்யணும்னா அந்த ரெடியலோ இருக்கு இல்லையா, ரெடியலோல இருந்து பார்க்கணும். ப்ளவுஸோட ஹைட் வந்து 12 தான். அண்ணன் 13 வரைக்கும் ஒரு சின்ன மார்க் வச்சுட்டு, சப்போஸ் இதோட கீழே டேபிள் இருந்துச்சுன்னா டேபிளில் கூட மார்க் வச்சுக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்கு தான். அப்போ இதான் 13. அப்போ 13லேருந்து என்ன பண்ண போகிறோம்? அந்த பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ? 27. 27ங்கிறது வந்து நம்ம கிராஸுக்குன்னு அளவு எதுவும் சேர்க்க போறதில்ல. நம்ம நல்ல 27ங்கிறதுனால சேர்க்க போறதில்ல. வேணா ஒரு இன்ச்சு மொத்தத்துக்கு வேணா லூஸ் வச்சுக்கலாம். ரைட்டா? 28 வச்சுக்கிறோம். 28 4ஆ பிரிச்சுக்கலாம். 28 4ஆ பிரிச்சா 2ஆ பிரிச்சா 14 7 4ஆ பிரிச்சா 7 இன்ச்சு. ரைட்டா? அப்போ அந்த 7 இன்ச்சை இங்க வைக்கிறோம். சரி, எங்க வைக்கிறோம்? 13ல வைக்கிறோம். அப்போ 13ல இருந்து எத்தனை இன்ச் வைக்கணும்? 9 இன்ச் வைக்கணும். ரைட்டா? இதுதான் கணக்கு. இதுல இந்த குட்டி பாப்பாங்கிறதுனால தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க ஃபிட்டா போடுவாங்கிறதுனால 9 நம்ம வச்சிருக்கோம். ஆமா, 9 + 9.5 இல்லை 9.25 இல்லை ஃப்ரீயா போடணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க 9 வச்சுக்கலாம். 9 வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆள் வெயிட்டா இருந்தாங்கன்னா ஆமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு பார்த்துக்கணும். ஆமா, கை கொஞ்சம் சத்தா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்ல. இது ரெடியலவும் தையலுக்கும் போட்டுட்டேன். இது நார்மலா அந்த பாக்ஸ் போட்டேன்னா, போட்டதுக்கு அப்புறம் இதுல நான் தையலுக்காக சேர்க்கல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே கூட தான் வச்சிருக்கிறேன். அவங்க அந்த சின்ன குழந்தைங்க சொல்லும்போது கை ஒல்லியாவும் இருக்கும், கொஞ்சம் சத்தாவும் இருக்கும். அது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலும் டைட்டா போட மாட்டாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா 1 இன்ச்சு போதும். இந்த இது வந்து 1 இன்ச்சு போதும். ரைட்டா? ஒரே 1 இன்ச்சில் அந்த ஆம்கோல் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் வச்சோம்னா போதும். இது வந்து பேக்கு. இந்த பேக் பீஸை நான் அப்படியே வெட்டி எடுக்கிறேன். என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பியரா நீ? இது வந்து பேக் இல்லை, ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்டா? ஆமா, நீ தான் பிரின்சஸ் கட்டிங் சொல்லி கேட்ட. ஏங்க நீங்க தான் இப்ப பேக் சொன்னீங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ ஏதாவது சொல்றேன்னு பார்த்தா நீ எனக்குன்னு அங்கிட்ட ஏதோ நோண்டிட்டு இருந்த. சரி, அதாவது நம்ம ஃப்ரண்ட் தான் வெட்டுறோம். நம்ம போடுற கழுத்துலேயே உனக்கு தெரியலையா? ஃப்ரண்ட் வந்து 5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். சரி, இவ்வளோ இறக்கமா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். அதாவது நீ கவனமா இங்க இல்லைன்னு அர்த்தம். கவனிக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ஏன்னா அது ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுனால. நார்மல் நெக் அப்படின்னு நினைச்சேன். பிரின்சஸ் கட். இது வந்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம பேக் எடுக்கிறோம். பேக்ல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட எடுப்போம் இல்லையா? பேக் ஓப்பன்ங்கிறதுனால 1/2 இன்ச்சு கூட எடுப்போம். அதுக்காக 1/2 இன்ச்சு கூட எடுத்து வந்து பிரின்சஸ் கட் போட போறோம். சரியா? ஆமா, பிரின்சஸ்ங்கிறது வந்து அந்த பிரின்சஸ் கட்டிங்லாம் போட மாட்டோம். சும்மா ஒரு டாட் தான் பிடிப்போம். ஏன்னா சின்ன குழந்தைகள் தானே, அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா அந்த பிரின்சஸ் கட்டிங் மாடல்ல பேக் ஓப்பன் வச்சு தைக்க போறோம். அதனால அந்த மாதிரி வெட்டுறேன். சரி. அதே அளவுக்கு அந்த ஆம்கோல் வெட்டுறேன். அப்புறமாட்டு உள்ள குடஞ்சு எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த சட்டை மாதிரி தைச்சா எப்பவுமே ஃப்ரண்ட் தைச்சிட்டு தான் ஃப்ரண்ட். ஆமா, இந்த 1/2 இன்ச்சு பேக்ல வந்து கழிச்சிடணும், ஏன்னா பேக்ல தேவையில்லை. ரைட். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். பேக்ல கழுத்து எப்படி போடலாம்னா, எனக்கு எப்படி போடலான்னு ஒரு யோசனை இருக்குன்னா பார்க்குறேன். கழுத்தோட இறக்கம் மொத்தம் ஒரு 8.5 இன்ச் வரைக்கும் போடலாம். சரிங்க, 8 இன்ச் வரைக்கும். இது வந்து சும்மா நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன். ஆனால் மாடல் வந்து வேறு தான் போடணும். சரி, ரைட்டா? சும்மா டிராயிங் போட்டு வச்சுக்கலாம். சும்மா டிராயிங் போட்டுக்கலாம். ஆனால் மாடல் வந்து நெக்கு மாடல் வந்து வேறு. சரி,
இடம் இவ்வளோ அகலமாக இறக்கமாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இதில் வந்து தையலுக்கு போயிடும். அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாயிடும். இன்னும் ரோப்பு இப்பெல்லாம் வச்சு ஏதாவது மாடல் பண்ணோம்னா நெருக்கமாக வந்துடும். சரி, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் லைட்டாக அப்புறம் குடஞ்சி அப்புறம் கடைசியில் எடுத்துக்கலாம். ரொம்ப அவங்களுக்குலாம் குடையணும் அவசியம் இல்லை. ரைட்டா? இப்போது ஃப்ரண்ட்டும் பேக் எடுத்துட்டோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் எவ்வளோ ராணி இருக்குல்ல? ஸ்லீவ் லென்த் வந்து 9 வைக்கிறோம். ஆமாம், 9 இன்ச்சா? ஆமாம், 9 இன்ச்சு. கை உயரமா? ஆமாம். சரி, 9 இன்ச் வச்சுக்கலாம். அது என்னன்னு அப்புறம் பிளான் பண்ணிக்கிறோம். ஆனால் லைனிங் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். சரி, 9 இன்ச்சா? 9 இன்ச்சு. ரைட்டு. இதை ஃபஸ்ட்டு நான் வெட்டி எடுத்து வச்சிடுறேன். ஏடா அது கம்மியாக இருக்கேன்னு பார்க்காத. இதில் அழகாக சைஸ் பண்ணும்போது எடுத்துருவேன். ரைட்டா? தெரியும், அதான் நான் கேட்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளூ கலர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்கர்ட்டில் வந்து மேலே க்ரீன் இருக்குது. சரி. ரெண்டாவது பிங்க் வச்சுருக்கேன். கீழே பாட்டத்தில் வந்து இந்த ப்ளூ வச்சுருக்கேன். அப்போ ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளூ வச்சா தான் நல்லாயிருக்கும். க்ரீன் வச்சுட்டேன்னா மேலே அந்த க்ரீனும் அதுவும் ரெண்டு ஒன்று போல் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அப்போ நான் இந்த ப்ளூ வைக்கிறேன். ரைட்டா? அந்த ப்ளூ வந்து என்ன பண்ணணும்னா எங்கே இந்த ஃப்ரண்ட் பீஸு? ஐயோ, எங்கே இந்த ஃப்ரண்ட்? எங்கே இந்த ஃப்ரண்ட்? இந்த இது பேக்கு, இந்த இருக்குது ஃப்ரண்ட்டு. ரைட்டு. இதை வந்து இது எத்தனை இன்ச்சு? 15. ரைட், போதுமானது தான். ரைட்டா? இதை வந்து நம்ம ஸ்டெப்பாக வச்சு ஃபஸ்ட்டு தையல் போடணும். சரிங்க. போட்டுருவோமா? இதை ஃபஸ்ட்டு போட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு துணி பத்தலைன்னா, ஏன்னா இது சேரீலேருந்து கொஞ்சம் பிட்டு பிட்டாக எடுத்துருக்கோம், இது ஜாயிண்ட் போட்டு கூட அந்த ஸ்டெப்பாக வச்சு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ரெண்டாவது இந்த க்ரீனை கொஞ்சோண்டு, அதுவும் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சரிட்டு, தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். சரிங்க. இதை ஃபஸ்ட்டில் தைக்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்புறமாட்டி அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை தைச்சிருமா? தைக்கலாம். தைக்கும்போது அந்த மாடல் அப்படியே சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸை ஃப்ளீட் வச்சு நான் அயன் பண்ணியிருக்கிறேன். ஆமாம். ரைட்டா? சென்டரில் பெரிய தையல் வச்சு 3 பக்கமும் தையல் போட்டிருக்கிறேன். அதாவது அந்த மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்கு அயன் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? சும்மா அந்த ஃப்ளீட் வைக்கிறது தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரு ஃப்ரண்ட் பீஸ் அளவுல இருந்து 3 மடங்கு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளீட் வச்சோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த அளவுக்கு கணக்கு பண்ணியிருக்கிறேன். ஆனால் மீதி பூரா வேறு டிசைன் தான் பண்ண போகிறோம். இது ஒன்று. ரெண்டாவது அந்த க்ரீனையும் அது மாதிரி வச்சுருக்கேன். இதாக இருக்குல்ல, ஃப்ளீட் வச்சு சும்மா ஓட்டு தையல் வச்சு பெரிய தையல் வச்சு தையல் போட்டிருக்கோம், அந்த ஃப்ளீட் கலையாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இதையும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். பிங்க் வந்து சும்மா நார்மலாக வச்சுருக்கேன். ரைட்டா? எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கழுத்து பீஸை தைக்கணும்ல, கழுத்தை தைக்கிறது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கிராஸில் வைக்க போகிறோம். எப்படி? இந்த கிராஸில். அப்போது இந்த மடிப்பு வந்து கிராஸில் வரும். ரைட்டா? சரி. இது நமக்கு துணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பார்த்து கவனமாக வைக்கணும். இது கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கனால ஃப்ளீட் நல்லா பெருசாக வச்சுட்டு சென்டரில் எடுத்துகிட்டு மீதி துணியை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ கழுத்து தைக்கலாம். ரைட்டா? ரைட். கழுத்து மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அது மேலே இப்போ நான் தைக்க போகிறேன். கரெக்டாக அந்த மார்க் மேலே தைக்கணும். கை இந்த மாதிரி வச்சு தைச்சோம்னா தான் அது கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே உலர்ந்து போயிடும். கரெக்ட். இப்போ கழுத்து நான் தைச்சிட்டேன்னா, தைச்சிட்டு இப்போ மீதி இருக்கிற பீஸ் வந்து வேஸ்ட் ஆக போகிறதில்ல, நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதை நான் எடுத்துருக்கேன். கழுத்தை ஃபஸ்ட்டு வெட்டிடுவோம். அதாவது ஒரு 1/4 இன்ச் விட்டு வெட்டுவோம்ல, அது வழக்கம் போல் இதை வெட்டிடலாம். வெட்டிட்டு நம்ம எப்பயும் போல் அந்த கட் பண்ணுவோம்ல, அது பண்ணிக்கணும். இந்த கழுத்து நல்லா வளைவாக வரும்.
ஆமாம், ரவுண்டு வரணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதை நான் பெரட்டி விட்டு எஜ்ஜு தையல் போடுறேன். கரெக்டாக அந்த எஜ்ஜில் போடணும். நம்ம கழுத்து எந்த டிசைன் வச்சாலும் சரி அந்த ஓரமாகவே போடும். ஆமாம். எடுத்துட்டோமா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே தையல் எப்படி போடணும்னா அது திரும்ப நம்ம ஓட்டு தையல், அதாவது பெரிய தையல் வச்சு தான் போடணும். ரைட்டா? வச்சுட்டு அயன் பண்ணணும். இப்போ தையலை கொஞ்சம் பெருசு வச்சுக்கிறேன். இது கடைசியில் வந்து இந்த தையல் நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. தெரியாமல் தையல் வந்து பெருசாக வச்சு சும்மா ரஃப்பாக நான் தைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. கஷ்டம் இல்லாமல் யாருன்னா புதுசாக தைச்சி பழகுறாங்கல்ல, அவங்க கூட தைக்கலாம். ஏடா அது இவ்வளோ ஈஸியாக தைக்கிறோமே அப்படின்னு நினைப்பாங்க. இது சும்மா நான் ரஃபாக போட்டிருக்கேன். சரியா? இப்போதைக்கு நம்ம இந்த ஷோல்டர் பக்கம் தான் இந்த டிசைன் தேவை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதில் பதிக்க போகிறோம். சரி. இந்த இருக்குல்ல, இதில் சென்டர் கனெக்ட் பண்ணி இப்படி பதிக்க போகிறோம். சரி. சரி. இப்படி பதிச்சுட்டு ஃபஸ்ட்டு பதிச்சிடவா? சென்டர் அர்க்காத் கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் இதை பதிக்கிறோம். சரி. அந்த மடிப்பில் வந்து பிறண்டக்கூடாது. மெயின் அது முக்கியம். நம்ம எப்படி மடிச்சோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம அயன் பண்ணியிருக்கிறோம்ல, அது கலைஞ்சிரும். இப்போது இதை நான் அப்படியே எடுத்துருக்கேன். சரி. இப்போ கீழே உள்ளதை வந்து வெட்டி விடலாம். இது வந்து நம்ம வேறு எதுக்கு தேவைப்படுதில்ல, இந்த கிராஸ் பீஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். சரி. இது என்ன பண்ணுறோம், சும்மா ரஃப்பாக மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். இது பிறகு தையல் நம்ம பெரிய தையல் வச்சு கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது மாற்றிக்கலாம். இது போட்டுட்டோம். இப்போ இந்த பிங்க் இருக்குல்ல, இந்த கலர் வேணும்னு சொன்னேன்ல, இது இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கரெக்டாக இந்த பிங்கை இந்த கிராஸில் வைக்கிறோம். அப்படியே மடிக்காமல் அப்படியே சிங்கிளாகவே வச்சு பதிக்கிறோம். வச்சு பதிக்கும்போது இந்த இருக்குல்ல, அந்த தடம் தெரியலன்னா மார்க் பண்ணிக்கணும். சென்டர் இதுதான், இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பதிக்கிறேன். இதை நான் அப்படியே இதில் எடுத்து விட்ருக்கேன். தனியாக தெரியும் இந்த கலர். ஆமாம், 3 கலர் வந்த மாதிரி இருக்கும்ல. இதை 3 கலர் வேணும்னு சொன்னேன்ல. ஆமாம். இன்னொரு நீ தூங்கிட்டியா? சத்தத்தையே காணோம். கலர் கலராக இருக்குல்ல. கலர் கலராக இருக்கா? என்ன தூங்கிட்டேன்றீங்க? சத்தத்தையே காணோம். மெதுவாக பேசுனா அப்படி சொல்லுவீங்களா? ஆமாம். இப்போ இங்கே இந்த பக்கம் வைக்கிறேன். அங்கே எந்த இடத்துல வச்சுருக்கிறோமோ அதே இடத்த கனெக்ட் பண்ணி இங்கே வைக்கிறோம். ரைட். அந்த வி ஷேப் வந்து அங்கே எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே இடத்துல இதையே வைக்கணும். சரி.
இதையும் சூப்பர் எடுத்துட்டோமா? ஓகே. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், பின் பக்கம் திருப்புறோம். சுற்றி இந்த லைனிங் இருக்குல்ல, தையல் போடுற மாதிரி தையல் போட்டு. ஆமாம், வழக்கம் போல் நம்ம அந்த லைனிங் ப்ளவுஸில் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கலாம். அது மாதிரி போடணும். அந்த மடிப்பு வந்து கலைஞ்சிராம அதை கனெக்ட் பண்ணி போடணும். இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. அதாவது யார் வேணாலும் தைக்க முடியும். கஷ்டப்படாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைக்கணும்னா ஈஸியாக தைக்க முடியும். மற்றபடி இதில் நிறைய ஒர்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மாடல் தைக்கணும்னா மட்டும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா உள்ளதை பூரா வெட்டுறேன். சரியா? சரி. இந்த லைனிங் தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் பூரா அப்படி விட்டுறேன். என்ன ராணி? கரெக்ட். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இதில் வந்து நம்ம டாட் பிடிக்காம இதில் இந்த வி ஷேப்பில் தைச்சிடுவோம். சூப்பராக இருக்குது. இது என்ன ஒன்று, அந்த பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? என்ன பண்ணுறோன்னா இந்த இடையில உள்ள தையலை பிரிச்சிடணும். பிரிச்சிடணும் பண்ணாங்க. என்னது? பிரித்து தருவாங்க. நானே எடுத்துக்கிறேன். உன் சத்தத்தை நீ தூங்குற மாதிரியே நான் நினச்சிட்டு இருக்கேன். கொண்டாங்க, நான் பிரித்து தரேன். பிரிக்கிறியா? கொண்டாங்க. இல்லை நானே பிரிக்கிறேன். ஒரு நிமிஷம் நானே பிரிக்கிறேன். சும்மா பெரிய தையல் தானே. எதுக்காண்டி? எதுக்கு? டக்குன்னு நானே எடுத்துருவேன். இல்லை நான் உட்காந்துட்டே இருக்கணும். அதாவது சென்டரில் உள்ள தையல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா சும்மா ரஃப்பாக தானே வச்சுருக்கோம். சரி. நீங்கள் வேமா பிரிச்சுருவீங்கன்னு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு இல்லை, சரி நான் தானே போட்டேன், நானே பிரிச்சுக்கிறேன். போட்டாச்சு, எடுத்தாச்சு, அவ்வளோதான். வேற ஈஸியாக எடுத்துட்டீங்க. இதை அப்படியே மாற்றி நம்ம வைக்க போகிறோம். எப்படி இப்படி மடிச்சு இப்படி வைக்க போகிறோம். சென்டரில் இந்த பாசி வைப்பில்ல ராணி நீ, அது மாதிரி சென்டரில் இந்த வி ஷேப்பு பாருங்க. ஒரு தையல் பிரிக்க விட்டுருக்கேன். ரைட், எடுத்துட்டேன். நீங்கள் இது அப்படி விட்டுறீங்களான்னு நினச்சேன். இல்லை, நம்ம லைட்டாக ஒரு ஸ்டெப் மடித்தா தானே அதில் டிசைன் நல்லாயிருக்கும். சென்டரில் பாசி வச்சுக்கலாம்ல? பாசி ஏதாவது ஒர்க் ஏதாவது வைப்போம், எது நல்லா இருக்குங்கிறத பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வைப்போம். மேலே உள்ளதை பிரிக்க விட்டுட்டேன் போல. எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. எப்படி இருக்கு? இப்போ சூப்பர். இப்போ நம்ம இந்த ஸ்லீவில் அட்டாச் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் பார்க்கறதுக்கு. ரைட்டா? கடைசியில் இந்த தையலும் நம்ம எடுத்துடணும். சரிங்க. எடுத்துட்டு சின்ன சின்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த தையல் தெரியாமல் இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். சூப்பர். இது கை வந்து நம்ம தனியாக ஒர்க் பண்ணணும் ராணி, அதனால் இது லேட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்ட்டுங்கிறத எல்லாருக்கும் காமிச்சிருவோம். இது மாதிரி தான் ஃப்ரண்ட் இருக்கும். இன்னும் அதில் டிசைன் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இது சும்மா சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரியும் மாடல் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்கு இப்போ நான் தச்சிருக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ராணி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரைட்டு. கீழே இந்த பெல்ட்லாம் தச்சு முடிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியும்ல. ஆமாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், பார்க்கலாம். இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம துணியிலேருந்து வச்சுருக்கோம். இன்னும் ஒர்க் பண்ணோன்னே சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரைட். அந்த குட்டி பாப்பா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கணும். இன்னும் ஒர்க் பண்ணிட்டு போடும்போது, ஸ்லீவ்லலாம் ஒர்க் பண்ணிட்டு போடும்போது நல்லா கிராண்டாக இருக்கும்.
ரைட். இன்றைக்கி இந்த பதிவு வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஒரு கட்டிங் போடுறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தைக்கணும்னா ரொம்ப சிரமப்படுறீங்க. அது சிரமமே கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை பாருங்கள். அதாவது இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி கட்டிங் மட்டும் உங்களுக்கு போதுமானது. மாடல் வந்து நம்ம பார்த்தே தைச்சிக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி மாடல் பண்ணிக்கலாம். ரைட்டா? என்ன ராணி? ரைட். என்ன இந்த தையலை எடுத்தேன். சரி, எடுத்து விட்டுக்கோ. எடுத்து விட்டு நிறைய ஒர்க் பண்ணணும். அதோட வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்கட்டும். அந்த ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை. அது சும்மா அந்த கட்டிங் மட்டும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கி பதிவில் அப்படியே கட்டிங் போட்டு காமிச்சிட்டேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. சொல்லுறானே, நம்மளோட கடமை. அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பை பாய். உங்கள் அண்ணி பாய்.